வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தமிழ் பயிற்சி நூலில் 8வது பாடம் கல்வி அழகே அழகு வந்த பாதை. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அழகுபடுத்துவது எது? டிக் குறியிடுவேன். கீழே பாருங்கள், முதல்ல குறிப்பு கொடுத்துருக்காங்க மயில் அப்படின்ட்டு. மயிலுக்கு பொருத்தமான படம் ஃபஸ்ட்டு உள்ளது தான், அதுக்கு டிக் பண்ணிக்கிறோம். இரண்டாவது குயில் அப்படின்ட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க. குயில் படம் இரண்டாவதாக இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கலாம். மூன்றாவது மணிகள் அப்படின்ட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க. மணிகள் உள்ள படத்தை டிக் பண்ணிக்கலாம். சிறுவன் அப்படின்ட்டு அடுத்தது கொடுத்துருக்காங்க. சிறுவன் உள்ள படத்தை டிக் பண்ணிக்கலாம். உரியவற்றோடு இணைப்பேன். கீழே குறிப்புகளும் படங்களும் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. கலன், முற்ற, கற்றோர், இதே போல் பொருத்தமானதை நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். குழந்தைகள்கிட்ட நீங்களே கேட்டு அவங்கள பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். படிப்பேன், விடையளிப்பேன். நீதிநெறி விளக்கம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, எந்த அணிகலனுக்கு மேலும் அழகு ஊட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை? ஒளிரும் மணிகள். கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. இப்பாடலின் ஆசிரியர் யார்? இப்பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். யாருக்கு அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு அணிகலன்கள் தேவையில்லை. உன்னை அழகுபடுத்த நினைத்தால் நீ என்ன செய்வாய்? என்னை அழகுபடுத்திக் கொள்ள நான் நன்றாக கல்வி கற்பேன். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்களை எடுத்து எழுதுக. குழந்தைகள்கிட்ட 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா அவங்களே ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அந்த வார்த்தைகளை இந்த இடத்துல எழுதிக்க சொல்லுங்கள். ஒளிர இச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஒளிர அப்படின்னா முற்ற அப்படின்னு அர்த்தம். கற்றவருக்கு அழகு தருவது எது? கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம் என்பதன் பொருள் என்ன? விடை எழுதுக. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. இதான் இதுக்கு பொருத்தமான பதில். பெயரா செயலா அப்படின்ட்டு இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். படத்திற்கு பொருந்தும் மரபு தொடரை எழுதுவேன். படம் கொடுத்துருக்காங்க, பொருத்தமான மரபு தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து அந்த படத்துக்கு கீழே பொருத்தமாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு படத்துக்கும் கீழே. இதே போல் பார்த்து அப்படி எழுதிக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு படத்துக்கு வாழையடி வாழையாக, முதலை கண்ணீர், பஞ்சாக பறத்தல், அறக்க பறக்க, புத்தக பூச்சி, தூள் தூளாக. இதே போல் பொருத்தமான மரபு தொடர் எடுத்து அந்த படத்துக்கு கீழே எழுதிக்க சொல்லுங்கள். உரையாடலை படிப்பேன். மரபு சொற்களால் நிறைவு செய்வேன். 3 மரபு சொற்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டுக்கதை, முதலை கண்ணீர், அறக்க பறக்க. எந்த இடத்துல எந்த அந்த வார்த்தை வரணும் அப்படிங்கிறத நாம் பொருத்தமாக எழுதிட்டுருக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த படத்துக்குள்ள நடுவில் பாருங்கள், முதலை கண்ணீர் அப்படின்ட்டு அங்கே வரணும். 2ஆவது படத்துக்கு நடுவில் கட்டுக்கதை, 3ஆவது படத்துக்கு நடுவில் அறக்க பறக்க. இந்த உரையாடலை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். விரைவாக படிப்பேன். படித்த நேரத்தை குறிப்பேன். கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். 4 முறையை படிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் அவங்க எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே இந்த இடத்துல குறிக்க சொல்லுங்கள். விரைவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. சொல்ல கேட்டு எழுதுவேன். நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை கேட்டு குழந்தைகளை இந்த இடத்துல எழுதிக்க சொல்லுங்கள். ஒரு மாதிரிக்காக நான் எழுதியிருக்கிறேன். வந்த பாதை. வினைச்சொல் அறிவேன், எழுதுவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை குழந்தைகளை ஒன்று ஒன்றா படித்து பார்க்க சொல்லுங்கள். வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே நடத்திருப்பீங்க. அதை திரும்பி பார்க்கறதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு பொருத்தமான பதில் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தலைகளை கொடுத்துருக்காங்க. குழந்தைகள்கிட்ட
நீங்களே கேட்டிங்கனாலே அவங்களே பதில் சொல்லுவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பதிலில் பொருத்தமானதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். எதிர்ச்சொல் அறிவேன் இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்ல முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல குழந்தைகளுக்கு இது சம்மந்தமான ஒரு பாடம் வந்திருக்கும், நீங்கள் நடத்திருப்பீங்க. திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. முன் பின், பெரிய சிறிய, இரவு பகல், இந்த மாதிரி இதை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. இதை எல்லாத்தையும் படித்து முடித்த பிறகு உரிய எதிர்ச்சொற்களோடு இணைப்பேன் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தான் குழந்தைகளை நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியும். அவங்க படித்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க. கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள் பொருத்தமான எதிர்ச்சொல்ல. படிப்பேன் மின்னுவேன், குறிப்பை படிப்பேன், விடையளிப்பேன். மரத்தில் பிறந்தேன், மஞ்சள் நிறத்தில் இருப்பேன், புளிப்பு சுவை என்னுடையது, நான் யார்? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை குழந்தைகிட்ட கேளுங்க, அவங்களே இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. எலுமிச்சை, காட்டில் பறப்பேன், இறக்கைகளுடன் இருப்பேன், மனிதர்களை சுமந்து செல்வேன், நான் யார்? விமானம். பல வண்ணங்களில் இருப்பேன், வானத்தில் ஒளிர்வேன், மழை வந்தால் வருவேன், நான் யார்? வானவில். கடலில் பிறப்பேன், மேலும் கீழும் குதிப்பேன், வந்து வந்து செல்வேன், நான் யார்? அலை. பூக்கள் நிறைந்து இருக்கும், விளையாட பொருட்கள் இருக்கும், குழந்தைகள் விரும்பும் இடம், அது எந்த இடம்? பூங்கா. சொல் உருவாக்குவேன், தொடர் எழுதுவேன். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை அவங்க எழுதியிருக்காங்க, வால் அப்படின்ட்டு. வால் மிகவும் கூர்மையானது அப்படின்ட்டு அவங்களே எழுதிட்டாங்க அந்த வாக்கியத்தில். அதுக்கு கீழே நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். மயில். மயில் ஒரு அழகான பறவை. முயல். முயல் வேகமாக ஓடும். மழை. நீரின் ஆதாரம் மழை. ஆறு. என் வீட்டின் அருகே ஆறு ஓடுகிறது. இதே போல் ஒரு வார்த்தையை எழுதி அதை வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்லுங்கள். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன். கற்குவியல் அப்படின்ட்டு இருக்குது. இதிலேருந்து ஒரு 4 வார்த்தைகளை கீழே எடுத்து எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க எழுதிட்டாங்க கல் அப்படின்ட்டு. வீடு கட்ட கல் உதவும் அப்படின்ட்டு ஒரு வாக்கியமாக அமைச்சு பக்கத்தில் எழுதிட்டாங்க. நாம் கீழே பாருங்கள், வில், குவி, குவையல் இந்த வார்த்தையை பக்கத்தில் வாக்கியத்தில் அமைத்து எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்தது புது கவிதை. இதையும் அதே போல் புதை, விதை, கதை, கவிதை இந்த வார்த்தைகளை அந்த சொல்லிலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். இது அப்படியே பக்கத்தில் ஒரு வாக்கியமாக அமைத்து காட்டியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பாடலை தொடர்ந்து எழுதுவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலை பாருங்கள், இதை படிக்க சொல்லுங்கள். கடைசியாக இருக்கக்கூடிய 2 வரிகளில் இந்த பாடலை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள்கிட்ட கேட்டு அதை எழுத சொல்லுங்கள். நான் ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறேன். பச்சை வண்ண கிளிகளும் பழத்தை கொத்தி தின்னன.